இது வந்து கோவில் நகரமாக கும்பகோணத்தில் இந்த பெருமன் கோவிலில் தான் இது. அதாவது சௌராஷ்டிரா சமூகத்துக்கு சொந்தமான இந்த கோவிலில் வேதநாராயண பெருமாள் கோவிலில் பிரம்மா சன்னதி இருக்குது. அதனால் இதுக்கு பிரம்மன் கோவில்னு பேர். இதோடைய வரலாறு என்னன்னு சொன்னால், பிரம்மதேவன் தானுங்கிற அகந்தையால் தான் பெற்ற 4 வேதங்களையும் இழக்கிறார். அந்த 4 வேதங்களையும் இழந்தவுடனே பெருமாள்கிட்ட போய் வேண்டாரு, என்ன சிருஷ்டிக்கும் தொழிலை நான் எவ்வாறு செய்வேன் அப்படின்னு பெருமாள்கிட்ட போய் கேட்கிறாரு. நான் வந்து வேதங்களை நான் தான் படிச்சுக்கிட்டேன், இன்னைக்கு கும்பகோண சேத்திரத்தில் போய் வேதநாராயண பெருமாளில் போய் நீங்கள் வபாயம் புயமனாயம் யாகம் செய்து நீங்கள் அந்த இழந்த வேதங்களை திரும்ப பெறலாம் என்று பெருமாளுக்கு அருள் பாலிக்கிறார். உடனே பிரம்மதேவன் பெருமாள் சொன்ன மாதிரி ஸ்ரீ வேதநாராயண பெருமாள் கோவிலில் வந்து தன்னுடைய பதியான சரஸ்வதி தேவி, காயத்ரி தேவி ஆகிய 2 பேருடையும் வந்து யாகம் செய்கிறார். உடனே என்ன ஆயிடுதுன்னா, யாகம் வேள்வி எழும்புது, உடனே அணையுது. உடனே ஏண்டா இது அணையுதுன்னு பார்த்தா, காயத்ரி தேவிக்கு 5 முகம், சரஸ்வதி தேவிக்கு 1 முகம், உடனே பிரம்மதேவருக்கு 4 முகம். உடனே ஒரு யாகத்தில் சதியும் பதியும் சமமாக இருந்தால் தான் வேள்வி எழும். அந்த இதில் என்ன உண்டு, இதை தன் உணர்ந்த காயத்ரி தேவி தன்னுடைய 5 முகத்திலே 1 முகத்தை இருந்து பிரம்மாவின் பின்முகத்திலே பதிக்கிறார். உடனே யாகங்கள் பூர்த்தியாகி வேதங்கள் எல்லாம் கிடைக்கப்பெறுகிறது. அதனால தான் பிரம்மன் கோவிலில் வந்து நீங்கள் பதவி வேணும் அப்படிங்கிறவங்க, பதவி உயர்வுக்கு பதவி வேணும், வேலை வாய்ப்பு பெற எல்லாரும் நீங்கள் வந்து வேண்டிக்கிட்டுனா இந்த பிரம்மன் கோவிலில் வந்து கண்டிப்பாக இது நடக்கும். இதை நீங்கள் எல்லாம் ஆட்கள் பயன்படுத்திக்கணும். என்னென்னா, இந்த மாதிரி ஒன்றும் இல்லைங்க சார், அத்திவரதர் நாங்கள் வெளிக்கொண்டு அத்திவரதர் வெளிக்கொண்ட சம்பவம் நாம் என்ன முடிவு பண்ணது தான். இந்த 1/3/2026 முதல் 10/3/2026 அத்திவரதர் எலெக்ஷன் எடுத்து. ஆனால் என்ன ஆச்சுன்னா, முதல் நாள் 28ஆம் தேதி சனிக்கிழமை சாயங்காலமே நம்ம 6 மணிக்கு அத்திவரதர் எலெக்ஷன் செய்தோம். காரணம், அன்னைக்கு காலையில் சரி வராது, ஒரு பிரதட்சணம் வரணும். அத்திவரதர் எழுந்து வேதநாராயண பெருமாளை வலம் வந்து, அப்புறம் வந்து இங்கே வரதராஜ பெருமாளை வலம் வந்து யதாஸ்தானத்தில் அவரை